அவர்கள் அனுப்பிவிட்டுருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து ஊழியத்தை நடத்தும்படியாக ஒரு வாஞ்சை, பாஸ்டம் அவங்களுக்குள்ளேயும் தொடர்ந்து ஒரு வாஞ்சை. அதனால் ஊழியம் விட்டு போன ஊழியம் கண்டினியூவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நிச்சயமாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊழியமானது நடைபெறும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால நம்ம தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நாம் ஜெபம் செய்து கொள்வோம். நிச்சயமாக அந்த ஊழியக்காரர்களுக்கு சென்றதான அந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றும்படியாக நாம் அனைவரும் நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் வார்த்தைக்கு ஆதாரமாக நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். பகுதி வாசிக்கும் பொழுது நாம் அனைவரும் எழுந்திருப்போம். யோவான் 14வது அதிகாரம் யோவான் 14வது அதிகாரம் வசனம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மீண்டும் ஒரு விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 15வது அதிகாரம் வசனம் 7-6 வாசிக்கிறேன். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இறக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கிறதான எங்களுக்கு வேலையில் காயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ஆண்டவரே அப்பா, ஆலயத்துக்கு நாங்கள் போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே நான் மனமகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவரே இந்த வாயிற்கு வாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே அதே மனமகிழ்ச்சி நாங்களும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு இந்த கால வேலையில் உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் விவசாயிகள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உங்களுடைய சுபத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கருத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய காரியம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கற்றுக் கொடுத்த காரியத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே இந்த வார்த்தையானது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக இருக்கட்டும். ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வார்த்தை எங்களுக்குள்ளாக வருகிறதான போது எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் பெரியவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் எங்களுக்காக ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரை கேட்கிறதான பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிறதான பிள்ளைகளும் சீக்கிரமாக கடந்து ஆண்டவரே வார்த்தையை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீங்க ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் கருத்தில் தாழ்த்துகிறோம். துதிக்க நமக்கு விமுகமாக செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். நல்லது. நம்ம நேரம் அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமல்லி சுருமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எல்லாரும் நிச்சயமாக சந்தோஷமாக இருந்து நாம் விசுவாசிக்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு ஆதாரமாக நாம் ஒரு தலைப்பினை கொடுக்கலாம் என்றால் என்ன அப்படின்னா, விசுவாசத்திற்கான அடிப்படை அஸ்திவாரம். தீர்க்கதரிசியானவர் ஒரு கற்றுக் கொடுத்த காரியத்திலும் நம்ம சில காரியங்கள் நாம் தியானிக்கலாம். விசுவாசத்திற்கான அடிப்படை அஸ்திவாரம். விசுவாசம் அப்படின்னா என்னது அப்படின்னா, விசுவாசத்திற்கான அடிப்படை. அதாவது இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு முதல்ல அடித்தளம், பேஸ்மெண்ட் போடுவாங்க. அடித்தளம் அஸ்திபாரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் அது என்ன ஆயிரும், இடிந்து விழுந்துடும். ஸோ அதனாலதான் தேவன் நம்மளுக்காக சொல்லியிருக்கிறார், விசுவாசத்திற்கான அடிப்படை அஸ்திபாரம் என்னது. அந்த விசுவாசத்திற்கான அடிப்படை அஸ்திவாரத்தை நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும், எப்பேற்பட்டதான சூழல் இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்திலிருந்து விலக முடியாது, எதுவும் நம்மளை அசைக்க முடியாது. அதுதான் என்னது பேஸ்மெண்ட்.
மெயினே அதுதான். அப்ப அந்த விசுவாசத்திற்கான அடிப்படை வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவையா இருக்கிறது? நம்ம வீடு வந்து கட்டுறோம் அப்படின்னா, வீடு கட்டுவதற்காக நம்மளுக்கு நிச்சயமாக வந்து அஸ்திபாரமானது வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம வந்து பலமா கரெக்டா என்ன பண்ணுவோம், போடுவோம். எவ்வளவு மாடி வந்து நம்ம கட்டிட்டே போனாலும் என்ன ஆயிராது, அந்த அஸ்திபாரத்தை வந்து மெயினா வந்து தாங்கி கொண்டிருக்கும். நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். விசுவாசத்திற்கு தேவை முதலாவது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக் கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா வேற எந்த ஒரு காரியங்களும் நம்மளை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது நம்மளுக்கு என்னது, அடிப்படையான ஒரு காரியமா இருக்கிறது, அடிப்படையான ஒரு அஸ்திவாரமா இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை என்ன பண்றோம், நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து கட்டிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரியங்களும் உலகத்தினுடைய எந்த ஒரு காரியங்களும் நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, சத்தமலை சொல்லுமா ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு நான் கரெக்டா வந்து நான் முடிச்சிடலாம்னு நான் வாசிக்கிறேன். பாருங்க, இந்த விசுவாசம் அப்படின்னா தீர்க்கதரிசியானவர் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக விசுவாசம் அப்படின்னா அந்த உலகத்துல வந்து ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீ தேவனை வந்து விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து தேவனை வந்து மறுதலித்தாக வேண்டும். ரெண்டு காரியங்கள் தான். ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் வந்து ஒரே ஊற்றிலிருந்து கெட்ட தண்ணீரும் வந்து எப்படியாக வர முடியாதோ அதே போல நம்முடைய ஜீவித்திலும் தேவனை நாம் விசுவாசிக்கவும் செய்ய முடியும், தேவனை நாம் அவிசுவாசிக்கவும் செய்ய முடியும். அப்படின்னா என்னால் வந்து நிச்சயமாக அது ஒரு முடியாத ஒரு காரியம். நாம் செய்கிறதான ஒரே ஒரு காரியம், நாம் தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்றி அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியமானது தான் நம்மளுக்கு வந்து தேவை. தேவன் வந்து சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விசுவாசம் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது ஆதாம் ஏவாள் நாட்கள் நம்ம பார்க்கிறதான போது ஆதாம் வந்து என்ன பண்ணா அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக அவர் வந்து சிந்தித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர் செய்ததனால தான் இந்த இடத்துல பாவமானது உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆனால் பாவமானது செய்யும்படியாக நம்முடைய சரீரமானது உண்டாக்கப்படவில்லை. பாவம் செய்யும்படியாக நாம் அந்த உலகத்தில் வந்து கொண்டு வரப்படவில்லை. தேவனுக்காக வாழும்படியாக நாம் இந்த உலகத்தில் கொண்டு வரப்பட்டோம். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாளும் பிரவேசிக்கிறது நாட்களில் அந்த ஏவாளுக்குள்ளாக சர்ப்பமானது வந்து வஞ்சித்தபடியினால் இந்த உலகத்தில் வந்து பாவமானது உண்டாயிட்டு, அந்த பாவமானது உண்டானபடியினாலே நம்ம என்னன்னா ஒவ்வொருவரும் வந்து மீறுதலுக்குள்ளாக சென்று தேவனை வந்து அவிசுவாசிக்கும்படியான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப மீட்பர் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எந்த இடத்துல இருந்து நாம் வந்து விழுந்து போனோமோ, எந்த இடத்துல வந்து பரிதவிக்கப்பட்டு போனோமோ, எந்த இடத்துல வந்து காணாமல் பட்டு போனோமோ அந்த இடத்துல வந்து மீட்டுக் கொள்ளும்படியாக தான் மீட்பரானவர் வந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியமானது இருக்கிறது, அந்த காரியமானது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் வந்து காணாமல் போய்விட்டது. ஆனால் அந்த காணாமல் போன அந்த காரியத்தை நாம் மீண்டுமாக பெற்றுக் கொள்ளும்படியாக வருகிறது தான் மீட்பர். நிச்சயமாக நம்ம உலகத்தில் வந்து ஜீவிக்கிறதா நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நாம் நின்று கொண்டிருந்தோம். அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண, தேவனுக்குள்ளாக இருந்து தேவனோடு கூட வாழும்படியாக, தேவனோடு கூட அவன் வந்து நடக்கும்படியாக, தேவன் சிருஷ்டித்த எல்லா காரியங்களும் அவன் வந்து நலமானதாக அவன் வந்து கண்டான். ஆகவே தேவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதன் மூலமாக தான் நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உலகத்தினுடைய காரியங்களிலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினாலோ நாம் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக அது ஒரு முடியாத ஒரு காரியம். தேவன் நம்மளுக்குள்ளாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் வந்து விசுவாசத்தோடு ஒரு ஓட்டத்தை நாம் ஓட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் அடிச்சிருவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விசுவாசமானது வந்து எப்படின்னா நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதவர்கள் ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா. காணப்படாதது என்னதுன்னா, இதுக்கு முன்னால அந்த காரியத்தை நான் பார்த்தது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த காரியம் என்னன்னு எனக்கு வந்து என்னது தெரியாது, ஆனால் அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னதுன்னா, ஒரு வேதத்துல ஒரு பகுதியை நான் வாசிக்கிறோம். ஒரு என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு யுத்த வீரன் எக்காலம் வந்து துணிக்கிறதான போது அந்த சத்தத்தை அவன் முன்பாக கேட்காவிட்டால் எவன் வந்து யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான். அப்ப எக்கால சத்தமான துணிக்கிறதான போது அந்த சத்தத்தை பற்றிதான ஒரு புரிதல், அந்த சத்தத்தை பற்றிதான ஒரு அறிதல் வந்து எனக்குள்ளாக இருந்தால் தான், இந்த சத்தம் வந்து எக்காலம் துணிக்கிறது, நான் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஆயத்தமாவேன். ஆனால் எக்கால சத்தம் ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டுட்டு இருக்குது, எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை பற்றி அறியாத இடத்துல போய் அந்த சத்தத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த காரியங்கள் என்ன ஆகாது, அவனுக்கு வந்து விளங்காத ஒரு காரியமாக இருக்கும். என்ன காரியம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். என்னதுன்னா, உலகத்துல வந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வச்சு நம்ம அந்த உலகத்துல வந்து நம்ம பேசிட்டு தமிழ் பாஷை, நம்மளுடைய பாஷை வந்து தமிழ். ஏதோ ஒரு பாஷையை கொண்டு வந்துட்டு நம்ம கிட்ட வந்து இப்போ சைனீஸ் லாங்குவேஜ்ல வந்து யாராவது வந்து நம்ம கிட்ட பேசினாங்க அப்படின்னா அந்த பாஷையானது என்ன ஆகாது, நம்மளுக்கு வந்து புரியாத ஒரு காரியமாக இருக்கும். ஏதோ ஒரு பேசுறான், ஏதோ ஒன்று கத்துறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக அப்படின்னா, இந்த வார்த்தையான எக்காலம் விளங்காத
சத்தமிட்டால் எவன் வந்து யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான். அப்ப தேவனுடைய வார்த்தையானது நமக்கு விளங்கக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஒரு புரிதலான சத்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நம்மளை மறுரூபப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையானது வந்து யாருக்கு கேட்கும் அப்படின்னா அவருடைய குட்டிகள், அவருடைய கழுகு குஞ்சுகளுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த கழுகு குஞ்சு பாக்குறப்ப எக்காலம் விளங்காத சத்தம் அப்படின்னா அந்த பாஷையை பத்தி எனக்கு என்னது, அவர் பேசுகிற அந்த பாஷையை பத்தி எனக்கு வந்து தெரியவே தெரியாது. தெரியாதனால என்ன பண்ண முடியாது, அதற்கு வந்து பதில் வந்து என்னால கொடுக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல வந்து ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கழுகு ஊர்ல எல்லாம் நம்ம இந்த சைட்ல நிறைய வளர்ப்பாங்க. கோழி வந்து வீட்டுல வந்து வளர்ப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டைகளை வந்து அடைக்காட்டு வைப்பதற்காக வச்சுட்டு இருப்பாங்க. அது அதே போல ஒருத்தர் வந்து வளர்த்துட்டு இருந்தாரு. வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு கழுகுனியுடைய முட்டையை கொண்டு வந்து கோழி கூட சேர்ந்து அடைக்காட்டு வச்சுட்டாரு. கழுகு குஞ்சும் வந்து என்ன ஆயிடுச்சு, பொறிஞ்சு வந்துச்சு. கோழி குஞ்சுகள் கூட சேர்ந்து அதுவும் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாள் வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குது. திடீர்னு வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு கூட அந்த கழுகு குஞ்சுனால இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல அப்படின்னா இதனுடைய சுபாவமானது வேறு, அந்த கோழியினுடைய சுபாவமானது வேறு. கழுகுனுடைய சுபாவம் வேறு, அந்த கோழி குஞ்சினுடைய சுபாவம் வேறு. எதால வேறு அப்படின்னா அதனுடைய சிருஷ்டிப்பே அப்படிதான் ஒரு சிருஷ்டிப்பு. அப்ப அந்த கழுகனை நீங்க பார்க்கிறதான போது அந்த கழுகு குஞ்சு இந்த கோழி குஞ்சுகளுக்கு கூட அவர் வந்து என்ன பண்ணிட்டு கத்திட்டே இருக்குது. ஆனால் அந்த கழுகுனால என்ன பண்ண முடியல, அதனுடைய பாஷையை வந்து அதனால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அதனுடைய சுபாவமானது வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்களா என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. அப்ப அதனுடைய சுபாவமானது வேறு. இந்த கழுகினால் என்ன பண்ண முடியல, இந்த கோழிகளோடு சேர்ந்து வாழ முடியவில்லை. ஏன் வாழ முடியல அப்படின்னா இதனுடைய சுபாவமானது அதற்கு வந்து என்ன பண்ண முடியல, செட் ஆகல. அதற்கு வந்து அது ஒத்து போகவில்லை. ஆகவே என்ன பண்றது, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பேசிட்டே இருக்குது. கழுகு குஞ்சு வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய தாய் கழுகானது மேல என்ன ஆகுது, பறந்து கொண்டு இருக்கிறது. பறந்துட்டு இருக்கிறப்ப மேல இருந்து பார்த்து ஒரு சத்தமானது போடுகிறது. சத்தம் போடுகிறதான நேரத்துல என்ன பண்ணுதுன்னா இந்த கழுகு குஞ்சானது கீழ இருந்து ஆப்போசிட்ல ஒரு சத்தம் போடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆப்போசிட்ல சத்தம் போட முடியும்? இந்த கோழி குஞ்சுனால என்ன பண்ண முடியல, அந்த கழுகுனுடைய பாஷையை வந்து புரிந்து கொள்ளப்படவில்லை. ஓ கழுகு வந்து பறந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்துல ஓ தன்னுடைய குட்டி எங்கே ஒரு இடத்துல வந்து விடப்பட்டிருக்கிறாள், என்னுடைய குட்டி வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கிறாள், அவளை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வந்து சத்தமானது போடுகிறதான நேரத்துல இந்த கழுகு குஞ்சான என்ன பண்ணுகிற ஆப்போசிட்ல அம்மா இதோ நான் இங்கே இருக்கிறேன், ஓ ஆண்டவரே இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி மறுமொழி கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மறுமொழி கொடுக்க முடியும் என்றால் அதனுடைய அந்த கழுகுனுடைய சிந்தையானது இந்த கழுகு குஞ்சுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கழுகுனுடைய சிந்தையானது இந்த கழுகு குஞ்சுக்குள் இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ரெண்டும் வந்து சத்தமானது போடுகிறதா நேரத்துல அதுக்கு வந்து பதில் கொடுக்கிறது. ஆகவே எக்கால விளங்காத சத்தம் அப்படின்னா ஏதோ ஒரு பாஷையில் நான் பேசினால் எப்படி வந்து இந்த கழுகு குஞ்சினால் வந்து புரிந்து கொள்ள முடியும், இந்த கழுகு குஞ்சினால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்கள் பேசுகிறதான பாஷை எனக்கு வந்து புரியவில்லை, இவர்கள் நடக்கிறதான காரியம் எனக்கு வந்து புரியவில்லை. ஆகவே என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் வந்து இவர்களோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எல்லா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்மளை வந்து தனித்து ஒரு இடத்துல வந்து நிற்க வைத்திருக்கும். ஹல்லேலூயா. சத்தமான சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அதே காரியம் இந்த கழுகினால் வந்து எப்படி இந்த கோழிகளோடு சேர்ந்து வாழ முடியவில்லையோ நம்மளும் அதே காரியம் தான் இந்த உலகத்தோடு சேர்ந்து உலகத்தோம் காரியங்கள் எனக்கு தேவை, தேவனுடைய காரியங்கள் எனக்கு தேவை என்று நம்மளால் வாழ முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அந்த விசுவாசத்திற்கான அடிப்படை இந்த அஸ்திபாரமானது வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும்? உலகத்தினுடைய வார்த்தையினால இல்லை, தேவனுடைய வார்த்தையினால் என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய அஸ்திபாரமானது கட்டப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் அந்த கட்டப்பட்டால் யாராலையும் எதுவுமே பண்ணவே முடியாது. என்ன வேணா பண்ணட்டும். எதால அப்படின்னா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அஸ்திபாரம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க என்னதான் பண்ணாலும், எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும், எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும், எப்பேற்பட்டதான பேரழிவுகள் வந்தாலும் இந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் இந்த அஸ்திபாரத்தை கட்டினவர்
அவர் என்னுடைய தேவாதி தேவன். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நம்முடைய தேவன் தான் நம்மளுக்கு வந்து அஸ்திவாரமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தான் நம்மளுக்கு விசுவாசத்தை உண்ணி தூண்டுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தான் எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் வெற்றியாக செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விசுவாசமானது எல்லா காரியங்களும் நம்பப்படுகிற காணப்படாதவைகளில் வந்து நிச்சயம். நாம் எதை வந்து ஒரு காரியத்தை பார்த்திருக்க மாட்டோம், ஆனால் அதை பற்றி நான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நிச்சயமாக இந்த காரியத்தை எனக்காக செய்வார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் எனக்காக வந்து வழக்காடுவார். தேவன் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி விடுவார் என்று சொல்லி நான் அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த காரியத்தை வந்து சொல்லுகிறார். என்னதுன்னா, தேவனுடைய சிந்தையில் இருக்கிறதான ஒரு காரியத்தை தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சிந்தையில வந்து நாம் இருந்தோம். நம் சிந்தையில் இருந்த காரியத்தை வந்து பேசுகிறதான போது வந்து வார்த்தையாக வருகிறது. வார்த்தையான வருகிறத பொழுது வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறான வார்த்தையினுடைய இருதயத்திற்குள்ள செல்கிறது. இருதயத்திற்குள்ள செல்கிற போது அதை நான் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறேன். விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறான போது அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சிந்தையில் இருந்த தேவன் வந்து சொல்லுகிறார், வார்த்தையாக பேசுகிறார். மகனே, உனக்கு வந்து சுகம் கிடைத்து விட்டது. மகளே, உனக்கு வந்து சுகம் கிடைத்து விட்டது. மகளே, உனக்கு இந்த காரியமானது ஆகிவிட்டது. தேவன் வந்து சொல்லுகிறார். அந்த வார்த்தை வந்து கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வருகிறதான போது அந்த வார்த்தையினுடைய இருதயத்திற்குள்ளாக செல்கிறது. அந்த வார்த்தையினுடைய இருதயத்திற்குள்ளாக செல்கிறதான போது அந்த வார்த்தையை விசுவாசித்த ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியம் எனக்குள்ளாக நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறதான போது அதன் பின்பாக அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறதான போது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசம் நமக்குள்ளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எப்பொழுது விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக என்ன பண்றதுன்னா, சுகமளித்தலும் உங்களுக்கு முன்பதாகவே வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் டிகிசிபி சொல்றாரு, உங்களுக்குள்ளாக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, சுகமளித்ததான விசுவாசம் உங்களுக்கு முன்பாகவே வந்து கொடுக்கப்படும். எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா, அந்த கட்டிக்காக நான் செபிக்கிறதான போது சுகமானது முன்பாகவே கொடுக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி முன்பாகவே கொடுக்கப்பட்டாயிற்றுன்னா, எனக்குள்ளாக முன்பாகவே சுகமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காய்ச்சல் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சரியாயிடும். எல்லாம் நம்மளோட உடல்ல வந்து எல்லா காரியங்களும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். எப்படி ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, எனக்கு வந்து இந்த கட்டி இருக்குது, இந்த கட்டியை வந்து தேவனால வந்து எனக்கு வந்து சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி என்ன பண்றோம், வார்த்தை ஆல்ரெடி கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த வார்த்தை கொடுத்த வார்த்தை என்ன பண்றோம், நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதா போது அந்த வார்த்தை என்ன பண்ணுது, என்னுடைய இருதயத்திற்குள்ள கடந்து செல்கிறது. அந்த கடந்து சென்ற வார்த்தையை நான் எப்பொழுது விசுவாசித்து தேவனால் நிச்சயமாக சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறேனோ, ஏற்றுக்கொள்கிறதான போதுதான் அந்த சுகமளித்தலானது உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ சுகமளித்தலானது முன்பாகவே நம்மளுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுதான் நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, எப்பொழுதுதான் விசுவாசித்து என் தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நான் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறேனோ, ஏற்றுக்கொள்கிறதான போதுதான் விசுவாசமானது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் சுகமளித்தலானது உண்டாகும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாடு எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ பணத்தை வந்து செலவழித்து விட்டால் ஆயினும் என்ன ஆகல, அவருடைய பெரும்பாடானது வந்து நின்று போகவில்லை. பெரும்பாடானது வியாதியானது சுகமாகவில்லை. ஒரு நேரத்தில் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து போய்கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம், வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆசிகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்க கூடாத ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி அந்த இடத்துல வந்து விசுவாசம் எப்படி அந்த இடத்துல வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும்? இதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு 5வது மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியானது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எவ்வளவோ ஆசைகள் இருந்துச்சு, எல்லா காரியங்களும் வந்து என்ன பண்ணா போய் செலவழித்து விட்டால், ஆயினும் அவருடைய பெரும்பாடானது நின்று போகவில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி இது வர்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்த அப்படின்னாலும் வந்து என்ன பண்றாரு, அவளுக்குள் இருந்ததான விசுவாசம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறதான விசுவாசம் தேவனிடத்தில் நான் போய் ஜெபித்தால் போதும். எனக்குள் இருக்கிறதான விசுவாசம் என்னுடைய தேவனிடத்தில் நான் காத்திருந்தால் போதும். எனக்குள் இருக்கிறதான விசுவாசம் என்னுடைய தேவனிடத்தில் நான் கேட்டால் போதும். இந்த காரியத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியானவை எப்படி யோசிச்சுக்கிறார் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய விசுவாசம். தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். அது தொடர்ந்து நம்ம வாசிக்கிறதான போது, வஸ்திரத்தை ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்களை நோக்கி, திரளான ஜனங்களும் நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு கூட்டம் ஜனக்கூட்டம் நெருக்கிட்டு இருக்குது ஆண்டவரே, இதுல வந்து என்னை தொட்டது யாருன்னு எப்படி ஆண்டவர் நீங்க சொல்றீங்க? எவ்வளவு பேர் இடிச்சிட்டு நெருக்கிட்டு எவ்வளவு கூட்டமா இருக்குது, இவ்வளவு பேர்ல என்னை தொட்டது யாருன்னு எப்படிங்க சொல்றீங்க? இவ்வளவு பேர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்களே. இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஹல்லேலூயா. தன்னிடத்திலே சம்பவத்தை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு வந்து சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கானது என்ன ஒரு விசுவாசம் அப்படின்னா, தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகமானது உண்டாகும் என்று சொல்லி, எவ்வளவு ஜனக்கூட்டம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மலைப்படதான காரியங்கள் இருந்தாலும் சரி, இந்த காரியங்களில் எனக்கு வந்து தடை கிடையாது. நான் வந்து தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு வந்து சுகமானது கிடைக்கும். என்னுடைய டார்கெட் எல்லாம் என்னது, தேவனை நான் பார்க்க கூட தேவையில்லை, தேவனிடத்தில் நான் பேச கூட தேவையில்லை, தேவனிடத்தில் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தேவையில்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும் எனக்கு சுகமானது கிடைக்கும் என்று சொல்லி அப்பேற்பட்டதான விசுவாசத்தோடு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனக்கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனிடத்தில் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொடுகிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் தேவனிடத்திலிருந்து வல்லமையானது புறப்படுகிறது. தேவனிடத்தில் வல்லமையானது புறப்பட்டு வந்த மாத்திரத்தில் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்கிறது. இந்த ஜனக்கூட்டத்தில் என்னை தொட்டது யார் என்று சொல்லி சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளவு பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்று சொல்லி, அதெல்லாம் கிடையாது, இன்னும் என்னிடத்திலிருந்து வல்லமையானது புறப்பட்டது. எப்படி வல்லமை புறப்பட்டது? அவள் தொட்ட மாத்திரத்தில் தேவனிடத்திலிருந்து ஒரு பவரானது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வந்து சுகத்தை வந்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் வந்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. எப்படி இந்த தேவனால் வந்து கேட்க முடியும்? தேவனிடத்திலிருந்து தீர்க்கதரிசி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் தேவனிடத்திலிருந்து வல்லமை, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனிடத்திலிருந்து என்ன பண்றார், வல்லமையை வந்து இழுத்து கொண்டாள். தேவனிடத்திலிருந்து என்ன பண்றார், வல்லமையை வந்து இழுத்து கொண்டாள். அதனால்தான் தேவனுக்கு வந்து என்னாச்சு, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட மாத்திரத்தில் ஏதோ ஒன்று உணர்ந்து கொண்டார், என்னிடத்திலிருந்து வல்லமையான கடந்து சென்று இருக்கிறது. அதனால வந்து என்னாச்சு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் என்ன பண்றா,
நடுங்கி எல்லா உண்மையும் வந்து தேவனிடத்துல வந்து சொல்லிவிடுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறதான போது பாருங்க, உண்மை எல்லாம் வந்து அவருக்கு சொன்னால் அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதான வார்த்தை! அந்த பெருமாளுடைய ஸ்திரீக்கு எப்பேற்பட்டதான ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் பாருங்க. அதே விசுவாசம் தான் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே விசுவாசம் தான் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே விசுவாசம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே விசுவாசம் நம்முடைய சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே விசுவாசம் எல்லாருக்குள்ளாக இருக்கிறதான போது, ஓ தேவனுடைய பார்க்க தேவையில்லை. ஓ தேவனிடத்தில் ஒரு வார்த்தை நான் பேசினால் போதும். ஓ தேவனிடத்தில் ஒரு வார்த்தை நான் கேட்டால் போதும். ஓ தேவனிடத்தில் இந்த காரியத்தை நான் சொன்னால் போதும். தேவனால் எனக்கு வந்து சுகத்தை கொடுக்க முடியும். ஓ தேவனால் இந்த காரியத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பெருமாளுடைய ஸ்திரீயானவர் என்ன சொல்றார் பாருங்க, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஓ பெருமாளுடைய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை தான் ரட்சித்ததே தவிர, ஓ பக்கத்தில் உள்ள விசுவாசமோ அல்லது பிள்ளையுடைய விசுவாசமோ அல்லது சபை மேய்ப்பருடைய விசுவாசமோ அவரை வந்து ரட்சிக்கவில்லை. அந்த இண்டிவிஜுவல் பர்சன், ஓ அந்த பெருமாளுடைய ஸ்திரீயுடைய தனிப்பட்ட விசுவாசமானது உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாக வந்து போ. ஹல்லேலூயா. தேவன் அதே காரியத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம், ஓ உன்னுடைய விசுவாசம் இப்பேற்பட்டதா இருக்கிறது. ஓ உன்னுடைய விசுவாசம் தான் எனக்கு வந்து தேவையுள்ளதா இருக்கிறது. அந்த விசுவாசத்திற்கு அடிப்படை அஸ்திபாரமானது வார்த்தையினால் வந்து கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெருமாளுடைய ஸ்திரீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவள் எவ்வளவோ செலவு பண்ணினாள், ஆனால் வார்த்தையினால் கட்டப்பட்டதினால் தான் என்ன ஆயிடுச்சு, தேவனால் அந்த இடத்துல வந்து சுகத்தை கொடுக்க முடிந்தது. ஹல்லேலூயா. தேவனால் வந்து எப்படி சுகத்தை கொடுக்க முடியும்? வார்த்தையினால் நம்முடைய அஸ்திபாரமானது என்ன ஆயிட்டு இருக்கணும், கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையினால் கட்டப்பட்டால் மாத்திரம் தான் தேவனால் கிரியை செய்ய முடியும். வார்த்தையினால் கட்டப்படவில்லை என்றால் தேவனால் வந்து கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த கழுகு குஞ்சு போலதான், எங்கிருந்து ஏதோ இடத்துல வந்து சத்தமானது கேட்கிறது, ஏதோ இடத்துல சத்தமான கேட்கிற நேரத்துல அதனுடைய குட்டியான கழுகு குஞ்சான என்ன பண்ணுகிறது, தாய் கழுகினை நோக்கி வந்து சத்தமானது படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற நேரத்துல உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன் செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவருடைய பாஷையானது அவர்களுக்கு வந்து புரியாது. ஓ அல்லேலூயா அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியாது. ஓ ஆமென் அப்படின்னு சொல்ல வந்து புரியாது. நான் பேசுகிறதான பாஷையாதான் அவர்களுக்கு வந்து புரியாது. ஏன் புரியாது என்றால் அந்த வார்த்தையை, அந்த சுபாவத்தை அந்த மக்கள் வந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஓ அந்த சுபாவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாததனால் அவர் பேசுகிறதான காரியமானது அவர்களுக்கு வந்து விளங்கவில்லை. ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது. தேவனுடைய சிஷ்யப்பாய், ஓ தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வந்து இருக்கிறோம். தேவன் பேசுகிறதான காரியத்திற்கு நாம் ஆமென் என்றும் ஹல்லேலூயா என்றும் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பேற்பட்டதான ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வந்து தேவையுள்ளதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மளால் வந்து என்ன பண்ண, யாராலும் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளை வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து முதலாவது விசுவாசம் தான் தேவை. எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். உலகத்தில் வந்து நிச்சயமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இருந்தால் மாத்திரம் வந்து ஜீவிக்க முடியும். நம்ம வந்து தீர்க்கதரிசனம் வந்து சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க, இந்த உலகத்தில் வந்து நான் வந்து ஜீவித்திருக்கிற நேரத்தில் நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து விசுவாசமானது தேவை. ஆமென். இந்த கையை வந்து கீழே இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற கையை நான் மேலே தூக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து விசுவாசமானது தேவை. நான் பேச வேண்டும் என்றால் எனக்கு வந்து விசுவாசமானது தேவை. ஏன் விசுவாசம் தேவை அப்படின்னா நான் வந்து நடக்கி என்னால் வந்து காலை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிச்சாதான் என்னால் வந்து காலை வந்து எடுத்து வைக்க முடியும். நான் வந்து இந்த வார்த்தையை நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நான் பேசினால்தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், அந்த வார்த்தையை வந்து வெளிப்படும். அப்ப இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று சொல்லி நான் நினைத்தால்தான் அந்த இடத்துல அந்த காரியத்தை வந்து செய்ய முடியும். அப்போ நாளடைவில் என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து கால அடியை எடுத்து வைக்க வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணணும், நான் டெய்லி வந்து சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இது வந்து என்ன ஆயிட்டு எனக்குள்ளாக வந்து பழகிடுச்சு. இந்த விசுவாசமானது என்ன ஆயிடுச்சு, எனக்குள்ளாக ஊறி விட்டது. இந்த விசுவாசம் என்ன ஆயிட்டு எனக்குள்ளாக ரெகுலர் ஆயிடுச்சு. இந்த விசுவாசமானது என்ன ஆயிடுச்சு எனக்குள்ளாக தினம் பழகி அது வந்து ரெகுலரான ஒரு காரியம் ஆயிடுச்சு. ஆகவே என்ன பண்ண தேவையில்லை, நீ டெய்லி வந்து கால் எடுத்து வைன்னு சொல்ல தேவையில்லை. அது வந்து ஒரு முறை பழகி கொண்டால் போதும். அது வந்து அப்படியாகவே தினம் என்ன
ஆகும். அது வந்து அதை வந்து புதுப்பித்துக் கொள்ளும். ஆகவே விசுவாசமானது அதே போன்றுதான் உங்களுக்குள்ளான விசுவாசம் இருக்கிறதான போது ஒரு முறை நீங்கள் தேவனை விசுவாசித்தால் போதும், ஒரு முறை தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும், ஒரு முறை தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டால் போதும், அந்த காரியம் தினமும் 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 உங்களுடைய வாழ்க்கையில வந்து அது என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் வந்து அது உங்களை மறுரூபப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வந்து மறுரூபப்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த பெற்றுக்கொண்ட காரியத்தை நான் தினமும் வந்து நான் பயன்படுத்துகிறேன். அல்லேலூயா. தினமும் பயன்படுத்தினால் என்ன ஆயிடுச்சு, இது வந்து எனக்கு ஒன்று பழகி போன ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படிங்க பழகி போயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணணும், டெய்லி வந்து நான் குழந்தையா இருக்கிற நேரத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுவாங்க. சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஒரு வயசு தான், ஒரு 4 வயசு 5 வயசு வரைக்கும் மேக்சிமம் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட பழகணும், சாப்பிட பழகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவாங்க, தாயார் வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. மீன்ஸ் அவங்க வந்து ஒதுக்கல, அதை வந்து நீ தான் அந்த காரியத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. கற்றுக் கொடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் டெய்லி செஞ்சுட்டே வருது. எதனால அதனால செய்ய முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பருவம் வருகிறதான நேரத்துல அதுக்கு இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை நீ பண்ணு, நீ வந்து இப்படி சாப்பிடணும், இதை வந்து நீ செய்யணும், இங்க நின்று போகாத, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னா அது வந்து சொல்ல தேவையில்லை. ஏன் சொல்ல தேவையில்லை என்றால், அந்த காரியத்தை அது பெற்றுக்கொண்டு விட்டது, அந்த காரியமான அந்த குழந்தைக்குள்ளாக என்னாச்சு, பழகிருச்சு. அல்லேலூயா. அதே காரியம் தான் நம்மளுக்குள்ளாகவும். நீ என்ன பண்ணப்பா, டெய்லி வந்து பைபிள் படிப்பா, சொல்ல தேவையில்லை. நீ டெய்லி என்ன பண்ணு, பிரேயர் பண்ணி தான் ஆகணும், சொல்ல தேவையில்லை. நீ டெய்லி என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும், சொல்ல தேவையில்லை. ஏன் சொல்ல தேவையில்லைன்னா, ஒரு முறை நான் பெற்றுக்கொண்டால் அந்த காரியத்தை டெய்லி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதான போது அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஆயிடும், ரெகுலர் ஒரு பழக்கமாக வந்து மாறிவிடும். அல்லேலூயா. விசுவாசம் அதே போலத்தான். நீ இந்த காரியத்தை செய்யி, உனக்கு வந்து சுகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி ஒரு டைம் நான் சொல்ல தேவை கிடையாது. அந்த விசுவாசமான அந்த காரியமானது எனக்குள்ளாக டெய்லி வந்துட்டே இருக்கிறதுனால அது யார் எனக்கு வந்து சொல்ல தேவையில்லை. நீ டெய்லி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், டெய்லி வந்து வேதம் வாசி என்று சொல்ல தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையானது, அவருடைய சிந்தையானது எனக்குள்ளாக இருக்கிறதுனால நான் எந்த காரியத்திற்கு நான் பயக்க மாட்டேன், எந்த காரியத்தை வந்து சொல்லி தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். யாரும் வந்து நம்மளுக்கு வந்து பின்னால் இருந்து ஊசி குத்திட்டு இந்த காரியத்தை செய்யு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, தேவனுடைய சிந்தையானது நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய சிந்தையை டைரக்டா கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சிந்தையில் என்ன காரியம் இருக்கிறதோ அதை தான் நாமளும் வந்து பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சிந்தையில் என்ன காரியம் இருந்ததோ அதுதான் வந்து நம்மளுக்குள்ளாக, அவருடைய குமாரனுக்குள்ளாக அதையும் வந்து ஊட்டி இருக்கிறார். அவரை போல நம்ம ஆகணும், அவரை போல நாம் வந்து ஆக வேண்டும் என்று சொல்லி தான் என்ன பண்ணாரு, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை வந்து மீட்டுக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெருமாடுள்ள ஸ்திரியை போல இன்னொருத்தர் என்ன பண்ணார், ஒரு குருடன் வழி அருகே வந்து என்ன பண்றாரு, பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். போறவங்களா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏப்பா கமெண்ட் இருப்பா, நீ போயிட்டு இருக்கிறாரு, நீ போய் கூட்டத்தில் போய் அவரை போய் கூப்பிட்டு ஏன்பா அவரை டிஸ்டர்ப் பண்றாங்க. விட மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்னும் சத்தம் அதிகமான கூப்பிடுவேன், தாவீதின் குமாரனே. ஐயோ இருக்கிறார். எப்படியாவா கமெண்ட் இருப்பா, அவரு பிரேயருக்கு போயிட்டு இருக்கிறார், ஏன் அவரை போய் சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணு. விட மாட்டேன், நான் ஆண்டவர் வர்ற மாதிரி இல்ல, தாவீதின் குமாரனே. ஏப்பா கமெண்ட் இருப்பா, இல்ல விட மாட்டேன், ஆண்டவரை நான் பிடிக்காமல் விட மாட்டேன், நிச்சயமாக சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் விட மாட்டேன், இந்த காரியம் எனக்கு நடக்காமல் ஆண்டவரை நான் விட மாட்டேன் என்று சொல்லி இன்னும் அதிகமா சத்தம் போறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. இன்னும் சத்தத்தை என்ன பண்றான், உயர்த்திட்டே இருக்கிறான். எவ்வளவு அதட்டுறாங்களோ அந்த அதட்டல அவருக்கு வந்து காதுக்கே ஏற கிடையாது. நீ என்ன வேணா சொல்லிட்டே இருப்பா, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை நான் தேவனோடு வந்து சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் தேவனோடு நான் சேர்ந்து பிரவேசிக்க வேண்டும், என் தேவன் எனக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். என்னோட டார்கெட் என்னது, தேவனிடத்தில் நான் செல்ல வேண்டும், தேவன் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். மீண்டும் இன்னும் சத்தம் அதிகமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி வந்து கூப்பிடுற நேரத்தில் ஆண்டவர் வந்து பார்த்து, உன்னுடைய கூப்பிட்டு என்ன பண்றோம், உனக்கு வந்து என்ன தேவை, என்ன தேவை அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும்
ஒருவேளை வந்து அவன் குருடனா இருக்கிறான், அவனுக்கு சுகம்தான் தேவைன்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவருக்கு வந்து தெரியும். ஆயினும் அது வந்து தேவனுடைய காரியம் கிடையாது. நம்மளிடத்துல வந்து அதே காரியத்தை தான் கேட்கிறார். உனக்கு என்ன தேவை, இந்த நேரத்தில் இந்த டைம்ல வந்து உனக்கு வந்து என்ன தேவை? அப்ப அந்த குருடன் சொல்லி, ஆண்டவரே நான் வந்து சுகத்தை பார்வையிட வேண்டும். போ, உன்னுடைய விசுவாசம் வந்து உன்னை வந்து ரட்சித்தது, நீ வந்து சுகத்தோட வந்து பார்வையடைவாயா. அல்லேலூயா. அப்ப தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முதலாவது வருகிறதான போது அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். நம்ம மைண்ட்ல என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா, ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா, நான் படுற கஷ்டம்லாம் ஆண்டவருக்கு வந்து தெரியாதா, நான் படுற இந்த காரியங்கள் எனக்கு தெரியாதா, எனக்கு நாளைக்கு இந்த தேவை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். ஆயினும் என்ன பண்றாரு ஆண்டவர், என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்து புறப்பட்டு வருகிறதோ அந்த வார்த்தையின் விசுவாசத்திற்கு ஏற்றபடிதான் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வந்து தெரியும், உனக்கு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய் தேவை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு வந்து தெரியும். நாளைக்கு உனக்கு வந்து சுகமானது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆயினும் என்னுடைய வார்த்தை வந்து என்ன புறப்பட்டு செல்கிறது, நான் தேவனிடத்தில் கேட்கிறேனா, இல்லை நான் தேவனிடத்தில் கேட்கவில்லையா என்று சொல்லிதான் தேவன் வந்து அதற்கு வந்து பதிலை வந்து கொடுக்கிறார். அந்த குருடனுக்கும் பார்வையை கொடுக்க முடியும். அந்த குருடனுக்கும் வந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் வந்து கேட்க, உனக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நான் வந்து பார்வையிட வேண்டும் என்று சொல்லி, பார்வையிட வேண்டுமா, சுகத்தை நீ பெற்றுக்கோ, உன்னோட பார்வை வந்து என்னது, இந்த குருடத்தனமானது நீங்கி நீ வந்து சுகத்தை வந்து பெற்றுக்கொள் என்று சொல்கிற நேரத்தில் நிச்சயமாக என்ன ஆயிட்டு, சுகமானது உண்டாயிற்று. தேவன் அதே காரியம் தான் நம்மிடத்தில் வந்து சொல்லுகிறார், கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாய், இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாய். ஆண்டவருக்கு நான் கேட்பேன், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இப்படியாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, என்னுடைய குழந்தை இப்படியாக இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் இப்படியாக வியாதி இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு இப்படியாக பண தேவைகளா இருக்கிறது ஆண்டவரே, எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆயினும் உடைய சமூகத்தில் வந்து நான் கொட்டுகிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் தேவையா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோட ஜெபத்தை ஏறெடுக்கிறதான போது அப்பொழுது அந்த விசுவாசமானது கிரியை செய்ய ஆரம்பித்து நீங்கள் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தேவைகளானது சந்திக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு எல்லாம் தெரியும் தான், ஆயினும் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்து புறப்பட்டு வர வேண்டும். விசுவாசமான அறிக்கையானது வாயிலிருந்து வந்து புறப்பட்டு வர வேண்டும். ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிரைட் அப்படின்னு ஒரு சகோதரி வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீர்க்கதரிசி வந்து கடந்து வருகிறார். கடந்து வர நேரத்தில் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து 2 காரியம் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா 3 காரியம், 3 காரியத்தை வந்து நீங்கள் 3 எதை கேட்டாலும் வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னென்ன காரியம் அப்படின்னா, முதலாவது அவரோட சகோதரி வந்து என்ன பண்றாங்க, சுகப்பே பலவீனமா வந்திருக்கிறாங்க, ரொம்ப நாளா சுகம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த சுகத்தை கேட்டால் நீ வந்து பெற்றுக்கொள்வார். இல்ல நீ வந்து பணத்தில் வந்து குறைவுள்ளவளா இருக்கிறாய், ஆகவே என்ன பண்ண, எனக்கு வந்து இவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு கேட்டாலும் சரி, எவ்வளவு பணம் கேட்டாலும் அந்த பணமானது உனக்கு வந்து கொடுக்கப்படும். மூன்றாவது, உன்னுடைய பசங்க வந்து இந்த மாதிரி சொன்ன பேச்சு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, 2 பசங்க, அந்த பசங்களுக்காக நீ கேட்ட அப்படின்னா அதுவும் வந்து நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஆர்டினிட்டி சகோதரர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே, சகோதரனே, எனக்கு வந்து இந்த காரியங்கள், இந்த பணமும் எனக்கு வந்து தேவையில்லை சகோதரனே, எனக்கு வந்து என்னுடைய தங்கச்சியினுடைய சகோதரனுடைய சுகமும் எனக்கு தேவையில்லை சகோதரனே, எனக்கு வந்து என்னுடைய 2 மகன்களுடைய ஆத்மாவை எனக்கு கொடும் சகோதரனே அப்படின்னு சொல்லி கேட்கிறதா நேரத்தில் ஆவியானவர் பலமாக இறங்கி எந்த வார்த்தையை வந்து அவர் உதாசீனப்படுத்தி, எந்த வார்த்தையை அவர் வந்து கேட்காமல் கூடாமல் வந்து அவருடைய செவிகளில் வந்து பிசாசன் ஏவி இருந்தாரோ, அதே 2 குழந்தைகளும் இவர் சொன்ன மாத்திரத்தில், இனி இவனுடைய 2 குழந்தைகளையும் பெற்றுக் கொள்வா என்று சொன்ன மாத்திரத்தில் ஓடோடி வந்தது 2 பசங்களை என்ன பண்றாங்க, அடங்காத பசங்க, தாயினர்களை விழுந்து, தாயே என்னை மன்னித்து விடு தாயே என்று சொல்லி கதறி அழுகிறார். அல்லேலூயா. தேவன் அதே காரியம் தான், தேவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆயினும் நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய வாயில வந்து எப்பவுமே நல்ல வார்த்தை தான் புறப்பட்டு வர வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். நாம் வந்து கெட்ட வார்த்தை பேசும்படியாக நாம் வந்து சிருஷ்டிக்கப்படவில்லை, நம்முடைய சரீரமும் உண்டாக்கப்படவில்லை. தேவனுக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக தான் நம்ம வந்து உண்டாக்கப்படும். அப்ப பாருங்க, இந்த அடங்காத சகோதரர் 2 சிறு பிள்ளைகள், சகோதரனே எவ்வளவு சொல்லி இந்த பிள்ளைகள் வந்து கேட்க மாட்டார்களே, என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த 2 பிள்ளைகளுடைய ஆத்துமாவை எனக்கு கொடுன்னு சொல்லி சகோதரி கேட்ட மாத்திரத்துல தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து தாய் நதிகளை வந்து விடுங்க. தாயே, அம்மா
என்னை என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கம்மா, இவ்வளவு நாள் நீங்க சொன்னதை நான் கேட்காம போய்விட்டேன், இனிமேல் என்ன பண்ணுவேன், உமக்காக ஆண்டவருக்காக நான் இந்த உலகத்துல நான் ஜீவிக்கணும்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜீவிதத்திலும் அதே காரியம் தான். எப்பொழுதுமே என்ன பண்ணணும், விசுவாசத்துக்கு ஏதுவான நன்மையான காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜீவிதத்தில் வந்து நன்மையான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் அந்த நாட்கள்ல ஆபிரகாம் வந்து அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னா, அவர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து சொல்லியிருக்கிறார், உனக்கு வந்து என்ன பண்ணுவேன், நான் பிள்ளையை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு வருஷம் தாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உனக்கு இந்த வியாதியை நீக்குவேன், உனக்கு இந்த காரியத்தை செய்வேன், உனக்கு இந்த பண தேவைகளை சந்திப்பேன், உனக்கு வியாதியை நீக்குவேன், உனக்கு இந்த படிப்பு தேவைகளை சந்தி, எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாரு. எவ்வளவு வருஷம் ஆண்டவரே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. அதெல்லாம் தேவை கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்றால் அந்த வார்த்தை அப்பொழுது நிறைவேறிச்சு. நீ எப்பொழுது அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது அதை கிரியை செய்ய ஆரம்பித்து அந்த சுகத்தை நீ பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன பண்ண, வெளியே வந்து பாருப்பா, இந்த கடல்ல வந்து பாத்துக்க மணலை போல என்ன பண்ணுவேன், சந்தையில் வந்து பெருகப்படுவோம், வானத்தில் பாத்துக்க நட்சத்திரம் இது போல என்ன பண்ணுவேன், இந்த சந்தையை நான் பெருக பண்ணுவேன். ஆனா என்னாச்சு, குழந்தையே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் அளிச்சு சொல்லுமா, ஹல்லேலூயா. குழந்தை இல்ல, ஆனா என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, கடல் மனையத்தை போல் வானத்து நட்சத்திரங்களை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. எப்படிங்க பெருக பண்ண முடியும், குழந்தையே இல்லையே, எப்படிங்க சந்ததி பெருகும்? அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், நிறைவேற்றவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னதான்ப்பா பண்றது, ஒண்ணுமே புரியவில்லையே. ஓ, நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தை எனக்கு வந்து செய்வார். எவ்வளவு நாள் விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது நடக்கும் வரைக்கும் நான் அந்த காரியத்தை விசுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நடந்திருக்கோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுவோம், இந்த காரியம் எனக்கு தேவை என்று சொல்லி நான் வந்து ஒரு காரியத்துக்கு வந்து ஜெபித்திருப்பேன். அந்த ஜெபிக்கிறதான காரியத்தை கொஞ்ச நாள் என்ன பண்ணிருப்பேன், மறந்துட்டு விட்டு இருந்திருப்பேன். அது அப்படியே சரி கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம், என்னப்பா எவ்வளவு நாள் தான் இதே காரியத்துக்கு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறது, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மறந்துட்டு விட்டுட்டு இருப்போம். ஆனால் அந்த ப்ரேயர் பண்ண அந்த காரியத்தை தேவன் வந்து நிறைவேற்றி விட்டார். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை, எப்படியாவது அந்த சூழ்நிலையானது உருவாகி என்ன ஆயிடும், அந்த காரியமானது நடக்கும். இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, எப்பயோ ஒரு நாள் நம்ம ப்ரேயர் பண்ணுமே, அந்த ப்ரேயர் இப்பதான் கேட்கப்பட்டிருக்கிறது போல தெரியுது. இந்த காரியத்தை இப்பதான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, எனக்கு வந்து செய்திருக்கிறார். ஆபிரகாம் அதேதான், ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், நிச்சயமாக குழந்தை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். வெயிட் பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு நாள் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து குழந்தையை வந்து கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து குழந்தையை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்து விசுவாசத்தை வந்து சோதிக்கும்படியாக உனக்கு குழந்தை என்ன பண்ணணும், நீ வந்து எனக்காக பலியிட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே நீர் இந்த மாதிரி பண்றீரு, ஒண்ணுமே புரியலையே. நான் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய கேட்டேன், குழந்தைய கொடுத்துட்டீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க, வாக்குத்தத்தம் வேற பண்ணிக்கிறீங்க, கடல் மனையை போல வானத்து நட்சத்திரங்களை போலவும் வலதுபுறம் இது மாதிரி சொல்லிக்கிறீங்களா ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே திடீர்னு போய் பலியிடுன்னு சொல்றீங்களா ஆண்டவரே? அந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே கிடையாது, யோசிக்க கூட கிடையாது. ஆண்டவர் பலியிட சொல்றாரா, ஆமா பலியிடணும். ஏன் பலியிடணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவோம், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் என்னவா கொடுத்திருக்கிறாரு, உன்னோட சந்தையை நான் வானத்தை நட்சத்திரங்கள் போல கடல் வானத்திலோ பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். பெருக பண்ணுவேன் தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக என்ன பண்ண, ஒரே ஒரு மகனை என்ன பண்ண, உனக்கு கொடுத்திருக்கிற மகனை இது எனக்காக பலியிட வேண்டும். அப்படி எப்படிங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும், அதெல்லாம் தெரியாது எனக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறும் தான், எப்படி நிறைவேறும் அந்த யோசனை வந்து அவனுக்கு வந்து கிடையாது. அவன் கடந்து சொல்லுறதா போது என்ன சொல்றாரு, நானும் என்னுடைய என்ன பண்ண என் பையனும் வந்து மேல போயிட்டு தகனம் பண்ணிட்டு மீண்டும் என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. திரும்பி வருவோம்னு சொல்றாரு. அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருக்கிறது. ஆனால் என்ன பண்றாரு, அது வந்து சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கும் மேம்பட்டதான ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இவருக்கு மட்டும்தான் தெரியும், ஆபிரகாமுக்கு மட்டும்தான் இந்த குழந்தையை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறான், பலியிட போகிறேன் என்று சொல்லி. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நானே குமாரன் போயிட்டு என்ன பண்ணுவான், திரும்பி நாங்க என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம் அப்படிங்கிறார். எப்படிங்க திரும்பி வர முடியும், பலியிட போறீங்க திரும்பி எப்படி வருவீங்க அப்படின்னு.
ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாரு பள்ளியிட போறேன். பள்ளியில எல்லாத்தையும் படுக்க போட்டாச்சு. படுக்க போட்டோன்னா குழந்தைய வந்து என்ன பண்றாரு, ஓங்கி வெட்டலான்னு சொல்லிட்டு இருக்கிறதா நேரத்துல தேவதூதன் வந்து பேசுறாரு, பின்ன என்ன பண்ணாத ஆபிரகாமே, உன்னுடைய பிள்ளையான என்ன பண்ணாத, கையை வந்து போடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஏகசூதன் புத்திஸ்தன் பாராம என்ன பண்ண, நீ எனக்காக நீ இந்த காரியத்தை செய்தபடினால உன்னுடைய சந்ததி என்ன பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் இருக்கிற மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி என்ன பண்றாரு. அப்பொழுது மீண்டுமாக என்ன பண்றாரு, அந்த காரியத்தை செய்து அந்த தூரத்துல பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறது, உன்னோட மகனுக்கு பதிலாக என்ன பண்ணு, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து என்ன பண்ணு, பலியிடு. ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். நம்ம அதுதாங்க நம்மளுடைய ஜீவிதத்தில் வந்து விசுவாசம். எனக்கு வந்து தேவன் அந்த காரியத்தை செய்தால்தான் அதை நான் விசுவாசிப்பேன் என்பது கிடையாது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் காணாத ஒரு காரியத்தை நான் விசுவாசிப்பேன். தேவனுக்காக, உலகத்துக்காக கிடையாது, வேற யாரோ மனுஷனுக்காக கிடையாது, வேற யாரோ அவங்களுக்காக கண்டால் அது தேவன் அதற்கு பொறுப்பு கிடையாது. தேவனுக்காக நீ ஒரு காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக அதுக்கு முழு பொறுப்பும் தேவனாகவே இருப்பார். ஹல்லேலூயா. நான் வேற யாருக்காக செஞ்சுட்டு இவர் இந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி இருந்தேன், இந்த காரியம் இப்படியாக நடக்கும் என்று சொல்லி இருந்தேன்னா அது வந்து தேவன் வந்து பொறுப்பாக முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே அதைத்தான் சொல்றாரு, விசுவாசிகளின் வந்து தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாம். ஏனென்றால் இப்பேற்பட்டதான இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆயினும், எப்பேற்பட்டதான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து தேவனை வந்து மறுதலிக்காமல் தேவன் சொன்ன வார்த்தையை வந்து பற்றி கொண்டு விசுவாசித்ததினால் தான் என்ன பண்ணாரு, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அவருக்கு பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமான சொல்லுமா ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து விட்டு நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். 41 வாசிங்க. அப்பொழுது என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்து மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார். ஓகே, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெப ஆலய தலைவனாகிய யவிரி என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதில் தன்னுடைய ஒரே குமாரத்து மரண அவஸ்தையாக இருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படியாக அவளை வந்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதே 49 நம்ம வாசிக்கிறதான போது அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவர் நோக்கி, உங்களுடைய குமாரத்து மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதகர் என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்கப்பா. ஏன்னா ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கிறோம். அவர் யவீரு சொல்ற அந்த வர்ற கேப்ல தான் என்ன ஆயிடுச்சு, இந்த பெருமாட்டுல ஸ்திரீ வந்து பார்த்துட்டு அப்படியே வராரு அந்த கூட்ட நெரிசல்ல. அவ்வளவு டைம் வரதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த 12 வயது மகள் வந்து என்ன ஆயிட்டு மரித்து போயிட்டாள். அதனால வந்து என்ன பண்ணாதீங்க, நீங்க வந்து போதகரை வந்து வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்குறப்போ இயேசு அதை கேட்டு, ஹல்லேலூயா, இயேசு அதை கேட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் எப்படிதான் வந்தாலும் முதலாவது தேவன் சொல்கிறதான காரியம் பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. யார் மேல? தேவன் மேல விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது இந்த காரியம் உனக்கு வாய்க்க பண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லி பாருங்க. வீட்டில் வந்த போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயின் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிட்டாமல். ஹல்லேலூயா. யாரான வாசிங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், பெண்ணோட தாய் தகப்பன், மொத்தம் 5 பேர். ஆண்டவர் சேர்த்துனா 6 பேர். ஹல்லேலூயா. ஏன் வந்து இந்த 6 பேர் வந்து செலக்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, அந்த விசுவாசத்துக்கு ஏற்றாற் போலதான் ஆட்கள் வந்து உள்ள இருக்கணும். எப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த 10 பேரோட மனநிலையும் வந்து ஒரே மனநிலை இருந்துச்சுன்னா தான் தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்ம உலகத்திலேயே ஏதாவது சொல்லுகிறதான ஒரு காரியமா இருந்தாலும் அது வந்து உடனே வந்து ரீச் ஆகும். 10 பேர் 10 டைரக்ஷன்ல, நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும், நான் சொல்றதை நீ ஏன் கேட்கணும், நீ சொன்ன நான் கேட்கணுமா, நான் அந்த மாதிரிலாம் இருந்தா என்ன ஆகாது,
அந்த இடத்துல வந்து கிரியை செய்ய முடியாது, அந்த இடத்துல கிரியை நடக்காது எதுவுமே. அப்ப இந்த 10 பேரோட சூழ்நிலையும் வந்து என்ன ஆயிட்டு இருக்கணும், ஒரே ஒன்னஸ், ஒரே ஆவின் கீழாக நாம் வந்து இருக்கிறபடினால அப்ப இந்த வார்த்தையான சொல்கிறதான போது என்ன ஆயிரும், அப்பதான் வந்து கரெக்டா வந்து போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாக்குறப்போ பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தாய் தகப்பன், அப்ப இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்காங்க, விசுவாசத்திற்குள்ளாக இருக்கிறதான பிள்ளைகள். இவர்களை தவிர வேறொருவரையும் உள்ளே வரவட்டாமல், அல்லேலூயா, வேறொருவர் யாருங்க உள்ள யாரும் வராதீங்க. பாத்தீங்க அப்படின்னா அசுத்தாவிகளை துரத்துறதான போதும் பிசாசுகளை துரத்துறதான போதும் ஏன் வந்து கண்ணை மூடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அந்த அசுத்தாவியை துரத்துறதான போது நம்ம வந்து ஒருவேளை கண்ணை திறந்து அவிசுவாசமா இருந்தோம் அப்படின்னா அந்த போகிற அசுத்தாவி வந்து என்ன ஆயிரும், அவர்களுக்குள்ள வந்து பூந்துடும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரேயர் பண்ணும்போது என்ன பண்ணாதீங்க, கண்களை வந்து திறக்காதீங்க. அசுத்தாவியில துரத்துறதான போது கண்களை வந்து திறக்காதீங்க. கண்களை திறந்துட்டு அது வந்து அவபக்திக்கு வந்து அடையாளம். ஆக என்ன பண்ணாதீங்க, கண்ணை வந்து திறக்காதீங்க அப்படிம்பாங்க. அதுக்காக தான் இங்க அவிசுவாசம் உள்ள யார் வந்து உள்ள இருந்தாங்க என்ன ஆயிராது, அந்த குழந்தைக்கு சுகத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்ன பண்ணாங்க, வேற ஒருவரையும் யாக்கோபு பேதுரு யோவானை அம்மா அப்பாவை தவிர வேற யாரும் உள்ள இருக்காம எல்லாரும் என்ன பண்ணுங்க, வெளியே போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நினைச்சு விசுவாசத்துல வந்து நீங்க குறைவில்லவர்களா இருக்கிறீர்கள், ஆகவே என்ன ஆயிருங்க, எல்லாரும் வெளியே போயிருங்கள் என்று சொல்லி வெளியே அனுப்பிட்டுட்டாங்க. பாருங்க, எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அழாதேயுங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க சொல்றீங்க நீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் வந்தாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. திடீர்னு வந்து என்ன பண்றீங்க, எல்லாரும் வெளியே போங்கிறீங்க. குழந்தை வந்து அழுகல, சரி இறந்து போகல, தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. என்னங்க பேசுறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி சொல்றாரு பாருங்க, அவள் மரித்து போனார் என்றவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவதான் இறந்து போயிட்டாளேப்பா, அவர் எப்படி நீ தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து என்ன பண்றாங்க, எல்லாரும் ஏளனமாக என்ன பண்றாங்க, நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, சிரிக்கிறவங்களா, அவிசுவாசமா இருக்குதா, நீ வெளியே போயிரு. உனக்கு அவிசுவாசமா இருக்குதா, வெளியே போயிரு. அவிசுவாசமா இருக்கா, வெளியே போயிரு. அவிசுவாசமா இருக்கா, வெளியே போயிரு, வெளியே போயிரு, வெளியே போயிரு. விசுவாசமா இருக்கா, உள்ள இருப்பா. விசுவாசமா இருக்கா, உள்ள இரு. விசுவாசமா இருக்கா, உள்ள இரு. ஆண்டவர் விசுவாசிக்கிறாயா, உள்ள இரு. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த இடத்துல வந்து வேலை, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. அதனால என்ன பண்ணு, வெளியே போயிருன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாரு, வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்துருகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே பேசவே கிடையாது. என்ன பண்றாரு, பிள்ளையே எழுந்திரு என்றார். உடனே என்ன பண்றார், அப்பால் உயிர் வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தார். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்றாரு, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. உங்க விசுவாசம் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு குழந்தைய வந்து என்ன பண்ணும், ரட்சிக்கும். ஆகவே அவிசுவாசம் உள்ள எந்த ஒரு இடத்திலும் நாம் வந்து சென்றாலும் என்ன ஆகாது, அந்த இடத்துல விசுவாசத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கவே தவிர அவிசுவாசமான காரியங்கள் நம்மளை வந்து மேற்கொள்ளாது. ஏனென்றால் நான் வந்து தேவனுடைய அஸ்திபாரத்தின் கீழாக, தேவனுடைய வார்த்தையின் கீழாக என்னுடைய அஸ்திபாரம் என்ன ஆயிட்டு இருக்குது, ஸ்ட்ராங்கா நான் போட்டுக்கிறதுனால எந்த ஒரு காரியங்களும், உலகத்தினுடைய காரியங்களும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமாலே சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்மளை வந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் இன்றைக்கு உங்களுடைய சுகத்தை, உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க போதுமானவர்கள் என்று விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பின் தேவைகளை சந்திக்க போதுமானவர்கள் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் எல்லா காரியங்களையும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசமானது ஒரு தேவனிடத்தில் கடந்து சென்று அவரிடத்தில் இருந்த பக்தியான சக்தியை வந்து இழுத்துக் கொண்டு வந்து என்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக பாருங்க, தேவனிடத்திலிருந்து அந்த பவர் வந்து வரும். எப்படி வரும் அப்படின்னா, நம்ம தனியா வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை வந்து உணர்ந்திருப்போம் நிறைய பேர். தனியா வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான போது முட்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்போம். எவ்வளவு நேரம் ப்ரே பண்றோம்னு நம்மளுக்கே வந்து தெரியாது. எதனால தெரியாது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்ன பண்றேன், முழுவதும் வந்து போயிட்டேன், என்ன நடக்குன்னு தெரியாது. முழுவதும் தேவன் வந்து என்னை ஆண்டு கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள நான் முழுவதும் செல்கிறதான போது உலகமும் உலகத்தினுடைய காரியங்களும் ஆசபாசங்களும் எந்த ஒரு காரியங்களும் நம்மளை வந்து சேதப்படுத்தாது. ஏனென்றால் தேவன் என்னை முழுவதுமாக ஆண்டு கொண்டு விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே விசுவாசத்தோடு தான் நம்மளுடைய ஜீவித்தை நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க,
ஒரே ஒரு காரியத்தை நான் வாசித்து நான் முடிச்சிடுறேன். ஆமென். விசுவாசம் சிருஷ்டிக்கிறதா இருக்கிறது. Hallelujah. நாம் அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டோம். ஆனால் வீழ்ச்சியின் மூலம் நாம் அதிலிருந்து விலக்கி விடப்பட்டோம். மீண்டும் மீட்கப்படுதலினால் அந்த நிலைக்கு நாம் கொண்டு வரப்பட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். மீண்டும் வந்து மீட்கப்படுகிறதுனால தான் என்ன ஆயிட்டு அந்த பழைய நிலைக்கு நாம் கொண்டு வரப்பட்டோம். ஒரே ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாக தேவனுடைய மகிமைக்கு இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு முடமான பெண் இருக்கிறாள். நான் என் சொந்த கண்ணாளுடைய மகிமை காணும்படிக்கு அவளை சுகப்படுத்தி என் கண்முன் எழுப்புங்கள், அப்பொழுது நான் விசுவாசிப்பேன் என்றார். ஆனால் பாருங்கள், அவர் ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர் வந்து இழக்கப்பட்டார். அவர் வந்து இழக்கப்பட்டார். சிலுவை விட்டு இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று கூறினதும் அதே ஆவிதான் என்று உணராமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு புரியுதுங்களா? திருமணத்தை வாசிக்கிற பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாக தேவனுடைய மகிமைக்கு என்று இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு முடமான பெண் இருக்கிறாள். நான் என் சொந்த கண்ணால் அவருடைய மகிமையை காணும்படி அவளை சுகப்படுத்தி என் கண் முன்னால் எழுப்புங்கள், அப்பொழுது நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா எந்த மாதிரினா, அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், அவன் வந்து இழக்கப்பட்டு விட்டார். சிலுவையை விட்டு கீழே இறங்கி வா, அப்பொழுதுதான் உங்களுக்கு விசுவாசிப்போம் என்று கூறினதும் அதே ஆவிதான். பாருங்க, அதே ஆவிதான் என்று அவர் உணராமல் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அங்கே அடுத்தறையில் ஒரு பாவி உட்கார்ந்து இருந்தான். அவனை அழைத்து வந்து அங்கே கொண்டு வந்தோம். இப்பொழுது ஐயா, இங்கே இருக்கிற இந்த பரிதாபமான பாவத்தில் இருக்கிற இந்த பாவியை தேவனுடைய மகிமைக்காக எடுத்து அவருடைய ஆத்மா என்று ரட்சியுங்கள், அவனை நீங்கள் ரட்சிப்பீர்களானால் நானும் அவனை சுகப்படுத்துவேன் என்றான். அது சரிதான், நீங்கள் இந்த நபரை ரட்சியுங்கள், நானும் இந்த நபரை சுகப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவரால் அந்த மனிதனை ரட்சிக்க முடியாது, நானும் அந்த முடமான பெண்ணை சுகப்படுத்த முடியாது, ஆனால் இயேசுவால் அந்த மனிதனை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பெண்ணை சுகப்படுத்த முடியும். அது சரி, அப்படி செய்யும்படிக்கு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் நாம் அவருக்கு முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மூலமாக பேசி தேவனுடைய வெளிப்பாடானது நம்முடைய உதடுகளின் மூலமாக புறப்பட்டு வருகிறது என்று வெறுமனே அவருடைய கருவிலாக மட்டுமே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு பிரசங்கத்தை வேகமாக பேசி பொறிந்து தள்ளினேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டீர்கள், ஆனால் அதுதாமே தெய்வீக வந்து என்று சொல்ல விரும்புவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் செய்தியை கொடுக்கும்படிக்கு உங்களை ஊக்கப்படுத்துகிற பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து அது வர வேண்டியதாக இருக்கிறது. அது அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் ஒருபோதும் வெற்றியுள்ள செய்தி வந்து உங்களால் வந்து வாழ முடியாது, வெற்றியுள்ள ஜீவித்தை உங்களால் வந்து வாழ முடியாது. எதனால சொல்றாரு அப்படின்னா, எனக்குள்ளாக வந்து விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் இந்த காரியத்தை நான் செய்தால் தான் தேவனை விசுவாசிப்பேன் என்று சொல்வது கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு வந்து என்ன பண்ண, நீ வந்து விசுவாசிக்கலாமே இருந்துடலாம். அப்ப தேவன் வந்து சிலுவையில் அறைந்து இருக்கிறதான நேரத்துல நீ வந்து சிலுவையை விட்டு கீழே இறங்கி வா இறங்கி வான்னு சொன்ன ஒரு கூட்ட ஜனமானது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை விட என்ன பண்ணப்பட்ட சூழ்நிலை பரிதாபமான சூழ்நிலை ஆயிரும். என்ன பண்ண, தேவன் வந்து என்ன பண்ண, இந்த காரியத்தை செய்தால் தான் நான் தேவனை விசுவாசிப்பேன் என்றால் அப்படிப்பட்டதான விசுவாசம் தேவையே கிடையாது. பாருங்க, எபிரேயர்ல வாசிக்கலாம் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுபவர்கள் தோன்றப்படுகிறவர்களுமாய் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. விசுவாசம் இருந்ததுனால தான் என்னாச்சு, உண்டாக்கப்பட்டது. விசுவாசமானது நம்பப்படுபவர்கள் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். ஹல்லேலூயா. காணப்படாத நிச்சயம் என்னது? அந்த காரியத்தை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் தேவன் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிப்பேன். அதுதான், அவ்வளவுதான் எனக்கு வந்து தெரியும். மற்ற எந்த காரியங்களுக்கு நான் வந்து போகவில்லை. அப்பதான் என்ன பண்ணுவாரு, தேவன் வந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுக்குள்ளாக நாம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீ செய்ய போதுமானவர் இருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லி முழுவதுமாக தேவனிடத்தில் நாம் சரணடைகிறதான போது தேவன் வந்து எல்லா சூழ்நிலைகளும் அவர் வந்து பார்த்துக் கொள்வார். எல்லா காரியங்களையும் அவர் வெட்டி சிறக்க பண்ணுவார். ஆகவே நம்ம கற்றுக்கொள்கிறதான ஒரு காரியம் நிச்சயமாக தேவனுக்குள்ளாக நாம்
இருந்து விசுவாசத்திற்கான அடிப்படை அஸ்திபாரமானது நம்முடைய வார்த்தையினால் வந்து கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட முடியும்? டெய்லி பிரேயர் பண்ணணும், டெய்லி வேதம் வாசிக்கணும், டெய்லி வந்து சுவிசேஷத்தை எடுத்து சொல்லணும், அனுதினமும் என்ன பண்ணணும்? தேவனுக்காக நாம் ஜீவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளா பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறப்பா, இந்த காரியம் எனக்கு நடக்கல, அதனால என்ன பண்றேன், ஆண்டவர் விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா அந்த சிலுவை வந்து கல்லணை வந்து நாம் வந்து நினைச்சுக்கணும். அந்த கல்லணை என்ன பண்ணல, ஆண்டவர் விட்டு போ. ஆண்டவரே என்ன பண்ண, உம்முடைய இன்றைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை வந்து நினைச்சுக்கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை வந்து நினைச்சுக்கொள்ளும் ஆண்டவர். உங்களுடைய ராஜ்யத்தில் வருகிறதான போது என்னையும் நினைத்துக்கொள்ளும் ஆண்டவர். ஆண்டவர் வந்து சொல்ல, நிச்சயமாக என்ன பண்ணுவேன், இன்னைக்கு நடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. அதே வார்த்தை தான் நம்மளுக்கும். தேவனை நான் வந்து விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசமான காரியங்கள் எந்த ஒரு சூழலிலும் என்னோட வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரே ஊற்றிலிருந்து என்ன பண்ணாது, நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீர் எப்படியாக வராதோ அதே போல நம்முடைய ஜீவியம் வந்து விசுவாசத்துக்காகவும் நான் வாழ முடியும், அவிசுவாசமான செயல்களில் நான் வாழ முடியும் என்று சொன்னால் அது வந்து முடியாத ஒரு காரியம். நம்முடைய வாயிலிருந்து ஒரே ஒரு காரியம் தான், தேவனுக்கு எதுவான நன்மையான காரியங்களை மாத்திரம் நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கற்றுக்கொள்வதான காரியம் ஒரே ஒரு காரியம் என்னதுன்னா, நம்முடைய அஸ்திபாரம் அடிப்படை வீடு கட்டுகிறதான போது எப்படியாக பேஸ்மெண்ட் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா வந்து நம்ம போடுறோமோ அந்த ஸ்ட்ராங்கா வந்து போடுறதான நேரத்துல எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலே என்ன ஆகாது, அதனால வந்து எந்த ஒரு சேதம் வந்து ஏற்படாது. எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான காற்றடித்தாலும் சரி, எப்பேற்பட்டதான சுனாமி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் சரி, அதனால வந்து அசைக்க முடியாது. ஏன் அசைக்க முடியாது அப்படின்னா அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையால் வந்து அடித்தளமானது. தேவனுடைய வார்த்தையால் வந்து கட்டப்பட்டால் எந்த ஒரு பிசாசுடைய காரியங்களும் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு நாம் தேவனுக்குள்ளாக கடந்து செல்வோம். தொடர்ந்து வந்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். நம்ம இருந்துக்கலாம். நம் அனைவரும் வந்து கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து பார்க்கலாம். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் வந்து நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவருக்கு நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஓ தகப்பனே, எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பாவிகளும் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே பற்றி அறியாதவர்களும் ஆண்டவரே, ஓ உமக்கு விரோதமான காரியங்களை நான் செய்தவர்களுமா இருந்தோமே ஆண்டவரே. ஓ நீர் ஆண்டவர்களை தேடி வந்தீர். ஓ நீர் ஆண்டவர்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. ஓ அந்த கலியுக கொஞ்சம் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே உலகத்தினுடைய சத்தத்தை அதனால் கேட்க முடியவில்லையோ, ஓ அந்த கோரியோடு சேர்ந்ததனால் வாழ முடியவில்லையோ, ஓ அதே போட்டுதான் ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்திலும் ஆண்டவரே, ஓ அந்த லோகத்தோடு கூட சேர்ந்தனால் வாழ முடியவில்லை ஆண்டவரே. ஓ உலகத்தோடு ஒத்த வேஷமனால் தரிக்க முடியவில்லை ஆண்டவரே. ஓ நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ உங்கள் அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. ஓ உங்களுடைய சுகம் மாத்திரம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. ஓ உங்களுடைய விசுவாசம் மாத்திரம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. ஓ உலகத்தினுடைய எந்த காரியங்களும் ஓ எங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் பாராட்டின நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பா ஒமேகானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே நன்றி ஆண்டவரே. ஓ நிச்சயமாக ஆண்டவரே, ஓ அடிப்படை அஸ்திவாரம், ஓ அந்த விசுவாசமானது, ஓ நம்பப்படுகிறது உறுதியும், ஓ காணப்படாத நிச்சயமா இருக்கிறது ஆண்டவரே. ஓ அப்பேற்பட்டதான விசுவாசம், ஓ அப்பேற்பட்டதான நம்பிக்கை, ஓ அப்பேற்பட்டதான காரியம் உங்களுடைய ஜீவிதத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ நாங்கள் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஓ உமக்கு அந்த உண்மையுத்தமான வாழ ஓ கர்த்தாவின் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஓ நிச்சயமாக ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே. ஓ ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் ஓ உம்மிடத்தில் தான் உண்டே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. ஓ நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, ஓ தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே ஆண்டவரே ஓ உம்முடைய சிந்தையில வைத்திருந்த அதே காரியமானது ஓ வெளிப்பட்டவதான போது ஓ நாங்கள் மனிதர்களாக உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே ஓ எங்களுக்கு தேவையெல்லாம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஓ எங்களுடைய தேவையெல்லாம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஓ அந்த பெரும்பாடு
அந்த ஸ்திரீ எப்படியாக ஆண்டவரே அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்தாலோ அதே விசுவாசத்தோடு பேப்பட்ட விசுவாசத்தோடு இந்த வேளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நிச்சயமாக தேவன் இந்த காரியத்தை செய்ய முடியும் தேவனுடைய சுகத்தை கொடுக்க முடியும் தேவனுடைய தேவையை சந்திக்க முடியும் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சாதமாக்கி கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் உங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே நிச்சயமாக வானம் பூமி ஒளிஞ்சு போயினும் உங்களுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதே ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களிடத்தில் உண்டே கர்த்தாவே நித்திய ஜீவனை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் அந்த ஜீவ தண்ணீர் நாங்கள் பருக முடியாய் ஆண்டவரே உங்களுடைய ஜீவத்தை முழுவதுமாக நம்முடைய கருத்துல தாழ்த்துகிறோம் உங்களுடைய ஜீவன் இன்னும் விசுவாசத்துக்கு அதிகமாக இருக்கட்டும் ஆண்டவரே இன்னும் விசுவாசம் நாங்கள் அதிகமாக வளர உதவி செய்யும் இன்னும் விசுவாசம் நாங்கள் அதிகமாக வளர உதவி செய்யும் அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் விசுவாசத்தை வளர்த்து உதவி செய்யும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வேதம் வாசிக்காத போதும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்காத போதும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதான போதும் என்னுடைய மகன் ஏன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறான் எப்பொழுதுமே நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர் நீர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தீரே ஆண்டவரே அதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தாவே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே வானமும் பூமி ஒளிந்து போயும் இந்த வார்த்தை ஒரு உறுப்பாக ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக ஆண்டவரே நாங்கள் அப்படியாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியாகவே விசுவாசிக்கிறோம் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லியிருக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி என் தேவனுக்கு சாதகமாக சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று சொல்லி நீண்ட நாள் இந்த காரியங்களுக்கு நடக்காமல் இருக்கிறது தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமென் நீர் ஆண்டவரே சுகத்தை கொடுத்திருக்காய் நன்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே பலத்தை கொடுத்திருக்காய் நன்றி ஆண்டவரே ஒருவேளை இந்த இடத்துல தேவைகளோடு யாரேனும் இருப்பார்களே என்ற ஆண்டவரே அவர்களுக்காக இந்த வேளையை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே தேவைகளை சந்தியும் ஆண்டவரே பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே பொருள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே அவருடைய வியாதி எல்லாவற்றையும் நீக்கி போடும் ஆண்டவரே ஹல்லேலூயா தேவைகளை சந்திப்பதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆமென் அதற்காக நன்றி 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 ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரே உமக்கென்று உண்மை உத்தமமாக ஜீவித்து அக்கறையில வந்து ஆண்டவரே முகமுகமாக நாங்கள் தரிசிக்க கிருபை பாராட்டுகிறோம் ஹல்லேலூயா நிச்சயமாக நீர் போதுமானவராய் இருக்கிறீர் நிச்சயமாக எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் ஆமென் அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஆமென் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே சபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் எதை கேட்போமோ அதை பெற்றுக்கொண்டவரை விசுவாசிக்கிறதான போது அந்த காரியத்தை அப்படியே செய்கிறவராய் இருக்கிறீரே விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே ஆமென் இந்த தினத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து நல்லது என்று காண கிருபை பாராட்டும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தா நீ கிருபை பாராட்டும் ஆண்டவரே ஆமென் இதே விசுவாசத்தோடு இன்னும் அதிகமாக நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கர்த்தாவே ஆமென் கிருபை பாராட்ட முடியாத உம்முடைய சுமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக நாங்கள் நெருங்கி ஜீவிக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்போ உம்முடைய வார்த்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே
ஆண்டவரே தேவரே சோதர பாஸ்டரான அம்மாவுடைய குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களே ஆண்டவரே நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே கொடுக்கப்பட்டதான கர்த்தாவே இந்த கர்த்தத்தின் ஆண்டவரே வாலிப பெண்ணுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ உம்முடைய கரம் குடும்பத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நிச்சயமாக ஆண்டவரே வானமும் பூமி ஒளிந்து போயினும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. நிச்சயமாக வார்த்தைகளை தேற்றுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே பலனாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை தொடர்ந்து நீர் ஆண்டவர் உங்களுடைய கட்டுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாருடைய சந்தியும் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கூட கருத்துல தாழ்த்துகிறோம். இந்த தினத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து செல்கிறதான போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிறோம் பாராட்டும். நிச்சயமாக அந்த எம்மாவுடைய சீசர்களை பேசி சென்றவனமா இருதயமானது கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த வார்த்தைகள் கேட்கிறதான போது இருதயமானது கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த வார்த்தைகள் கேட்டதான போது நிச்சயமாக எப்படியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணினோம் இல்லையா? பேசி செல்ல கர்த்தரின் கிருபை பாராட்டும். ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே நீர் ஆண்டவரே இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய கிருபை இல்லை என்றால் ஆண்டவரே ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். நிச்சயமாக ஆண்டவரே இப்ப ஏற்பட்டதான ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரே, இப்ப ஏற்பட்டதான ஒரு குடும்பங்களை ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற ஆயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் ஆமென். தொடர்ந்து நாங்கள் கடந்து செல்வதான போது உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடந்து செல்ல கிருபை பாராட்டும். எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியா இருக்க நேரத்தில் எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம், சமாதானம், உங்களுடைய கிருபை, தயவு, அன்பு ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளான உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரானவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை தேவைகளோடு இருப்பார்கள் என்றால் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. ஒருவேளை கடல் பிரச்சனையோடு இருப்பார்கள் ஆண்டவரே, கடல் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றிப்படும் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கு வியாதி சுகமாகவில்லை என்று சொல்லி இருப்பார்களே என்றால் வியாதி நீ சுகமாக்கி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே உண்மை மாதத்தில் நாங்கள் உயர்த்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். உம்மை பற்றி கொண்ட ஜனங்கள் நிச்சயமாக பாக்கியமுள்ளதாக இருக்கிறது. நாங்களும் அதே பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதே விசுவாசத்தை தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஆசீர்வதியும். சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். புதிய உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.